ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச முருங்கைக்காயை வச்சு ஒரு கூட்டு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முருங்கைக்காய்னா எல்லாருமே யூஸ்வலாக சாம்பார் தான் செய்வாங்க. பட் ஆனால் இந்த ரெசிபி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாங்க முருங்கைக்காய் புளிக்கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோழி குண்டு அளவு புளி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருங்க. நம்ம மற்ற ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறக்குள்ளே இந்த புளி நல்லா ஊறி வந்துடும். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நான் இந்த சைஸில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து நம்ம ஒரு 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா முருங்கைக்காயும் வாஷ் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தமாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கடாய் வச்சு ஒரு 3 குழிக்கரண்டி அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஆயில் கொஞ்சம் நிறையவே இருக்கணும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா திருப்பி விடுங்க, எல்லா சைடுமே நல்லா வேகிற மாதிரி. இது நீங்கள் ஃப்ரை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்காயோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். பட்டுன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து தண்ணி இருக்கும். அதனால் இப்போ இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். காரத்துக்கு வந்து நான் 5 வரமிளகாய் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் கிள்ளவெல்லாம் வேண்டியதில்லை, அப்படியே முழுசாகவே சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம்லாம் நல்லா ஆயிலில் வதங்கி கண்ணாடி பதம் வரணும். கண்ணாடி பதம் வர அளவு வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ண போகிறோம், அதனால் தக்காளி கம்மியாகவே சேர்த்திக்கோங்க. தக்காளி சேர்த்துனதும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு சேர்க்க வேண்டிய பவுடர் மசாலா ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஓரளவு பச்சை வாசனை போக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பவுடர் மசாலா போட்டிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதில் 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பவுடர் மசாலா எல்லாம் இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த புளியை இப்போ நல்லா கரைச்சி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டு தடவை இந்த புளியை வந்து நம்ம கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். புளி தண்ணி சேர்த்துனதும் எக்ஸஸாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த ஒரு லிட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவு தண்ணி இருக்கும்போது சேர்த்துனீங்க அப்படின்னா தான் அந்த மசாலா எல்லாமே காயில் வந்து நல்லா பிடிக்கும். இப்போ இதையும் நம்ம ஒரு லிட்டு வச்சு இன்னொரு 3 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், நல்லாவே சுண்டிருக்கு. இந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே முருங்கைக்காயிலையும் நல்லா பிடிச்சிருக்கும். இது ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறக்கு முருங்கைக்காய் எடுத்து அமுத்துனா பாருங்கள், அப்படியே கொட்டை ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்க தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கணும். அப்படின்னா சூப்பரான முருங்கைக்காய் புளித்தொக்கு ரெடி ஆயிடும். இது நீங்கள் சுட சுட ஒயிட் ரைஸோட சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கூட்டு மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக பண்ணுறது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.